கொண்டாடுவதோ, Christmas is to do with Christmas trees அல்லது கிறிஸ்துமஸ் மரங்களை வைத்து கொண்டாடுவதோ அல்ல. or Christmas gifts and cakes. அது கிறிஸ்துமஸ்க்காக கொடுக்கிற வெகுமதிகள், கேக், பலகாரம் இவைகளை குறித்தும் அல்ல. When Jesus was born, there was no Christmas tree. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது எந்த கிறிஸ்துமஸ் மரமும் இல்லை. And when Jesus was born, there was no Santa Claus. இயேசுப்பா இந்த உலகத்தில் பிறக்கும்போது கிறிஸ்துமஸ் தாத்தாவும் இல்லை. When Jesus was born, nobody gave cakes to anyone. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்தப்போ யாரும் யாருக்கும் கேக்கும் கூட கொடுத்ததில்லை. There was no reindeers. அங்க எந்த அந்த மான்கள் வருகிறத பார்த்திருக்கீங்களா? அந்த மான்கள் வருகிறது. Sometimes we think that's all Christmas. அதுதான் கிறிஸ்துமஸ் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். But that's not all Christmas. ஆனா அது நம்முடைய கிறிஸ்துமஸ் அல்ல. Christmas means Christ came among us. கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்துவாகிய இயேசு நமக்குள்ளே வந்தார், நம்மோடு கூட I want to share with you few things about it. அதை குறித்து ரெண்டு காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Would you like to know? தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? So now if you go out in the streets, you will see people saying happy Christmas. நீங்கள் தெருவிலே நடந்து போகும் பொழுது அநேகர் உங்களை பார்த்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை சொல்லுவார்கள். 2 days ago I was in a very closed country that I don't want to tell the name of that country. 2 நாளைக்கு முன்பதாக ஒரு நம்முடைய நாட்டிற்கு அருகாமையில் இருக்கிற ஒரு தேசத்திற்கு நான் போயிருந்தேன். And it is a country that 98% of the population believe not Christianity but other religion. அந்த 98% மக்கள் அந்த நாட்டிலே கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தையும் நம்பாதவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். But you go into the supermarket, there is big Christmas tree. ஆனால் அங்க இருக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகும்பொழுது பார்த்தால் பெரிய பெரிய கிறிஸ்துமஸ் And people are saying happy Christmas. அங்க இருக்கிற எல்லாரும் ஒருவருக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை I was பகிர்ந்து thinking, கொண்டார்கள். what is going on here? நான் நினைத்தேன் என்ன இங்க நடக்கிறது. Then I realized அப்புறம் தான் நான் உணர்ந்தேன், you can actually celebrate Christmas without knowing Christ. இயேசுவை அறியாமல கூட நீங்க கிறிஸ்துமஸை கொண்டாடலாம் என்பதை புரிந்து கொண்டேன். We have a driver here. இங்க ஒரு அருமையான வண்டி வாகனத்தை ஓட்டுகிற ஒரு சகோதரர் இருக்கிறார். பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு இருப்பாரு. அவர் எப்பொழுதும் நெத்தியில பட்டையும் போட்டு கொண்டிருப்பாரு, கழுத்துல கொட்டையும் போட்டு The first thing this morning he said, happy Christmas na. வந்த உடனே அவர் பார்த்த உடனே என்ன சொன்னாரு? ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொன்னார். I realized you can say happy Christmas without knowing Jesus. நீ தம்பி இயேசுவை அறியாமலேயே நீ கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை சொல்லுகிறாயே. But that would be a sad reality. ஆனா அதை உணரும் பொழுது மிகவும் வருத்தமாய் இருக்கிறது. It's a sad thing to celebrate somebody's birthday without knowing what this person has done in our lives. மற்ற யாரோ ஒருடைய பிறந்தநாளை அவர் யார் என்றே தெரியாமல் நாம் கொண்டாடுகிறோமே, அது மிகவும் வருத்தத்துக்குரியது. When I was standing at the door, all of you came and said happy Christmas Anna. நான் அங்கே கதவரவே நின்று கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் உள்ளே வந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல் வானா என்று so happy to hear your voices. எனக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமா இருந்தது. But you know what will be more happier for me? ஆனா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? That you will receive Christ in your heart. உங்களுடைய இருதயத்திலே இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்கிறது தான். Not just celebrating Christmas outside. இது வெளிரங்கமாக கிறிஸ்துமஸை கொண்டாடுவது அல்ல. But to receive Christ in our hearts. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்வது தான். Christmas is not about Santa Claus. கிறிஸ்துமஸ் என்ற அந்த நிகழ்ச்சியை வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா இருக்கிறார் என்பது இல்லை. You know, some places Christmas means they make good biryani. கிறிஸ்துமஸ் என்றால் நல்ல பிரியாணி செய்வார்கள். It's not about biryani. அது பிரியாணி பற்றியும் இல்லை. It's not about Christmas tree or decorations. அந்த கிறிஸ்துமஸ் உடைய மரத்தை வைப்பதனாலயோ அலங்காரங்கள் பண்ணுவதனாலயோ அல்ல. It's not about carol service that we go house to house. இது பாடல் குழுவினர் ஒவ்வொரு வீடாக வந்து பாடுகிறார்களே, அதுவும் அல்ல. It's not about getting the best deal in the market during Christmas season sale. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒரு நல்ல தவணை முறையிலேயோ நல்ல ஒரு விற்பனை நடக்கிறதே, அதுவும் கிறிஸ்துமஸ் அல்ல. Christmas means knowing what Christ has done for humanity. கிறிஸ்துமஸ் என்பது ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்வதுதான். I'm going to share with you 5 characters in the Bible that produced Christ. 5 குணாதிசயங்களை கொண்ட சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். It's very easy for us to understand, okay? I'm going to share it like a story. நமக்கு புரிந்து கொள்ள மிகவும் எளிதா இருக்கும். So if you look at the birth of Jesus, ஆண்டவருடைய பிறப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது you find 5 characters. 5 குணாதிசயங்களை பார்க்கிறோம்.
நபர்கள் 5 Yeah, 5 characters. Number 1, 5 Mary. நபர்கள் பார்க்கிறோம். ஒன்று, Mary gave birth to Jesus. அந்த மேரி இயேசுவாகிய ஆண்டவரே அவர் பிறந்த And then you வயிற்றில. have Joseph. அதுக்கப்புறம் யோசேப்பு, சொல்லுங்க, first யாரு? மேரி, Second, யோசேப். third, you'll find shepherds there. அங்க இருக்கிற மெய்ப்பர்களை பார்க்கிறோம். So you heard the song sister sang about shepherds. இப்பொழுது அருமையான சகோதரி பாடினார்கள் அல்லவா, அது போல அந்த மெய்ப்பர்களுடைய And then the காரியத்தை fourth பார்க்கிறோம். character is the wise man who brought the gifts to Jesus. அந்த 3 அந்த வானசாஸ்திரிகள் ஆண்டவராகிய இயேசுக்கு அந்த நல்ல வெகுமதிகள்லாம் கொண்டு வந்தார்கள் அல்லவா, அவர்களை குறித்து பார்க்க And போறோம். then the last one is the women. There are some women in the story of Jesus who contributed to the birth of Jesus. ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிறப்பிலே சில பெண்களும் அங்கே இருக்கிறார்கள். For அவர்கள் example, அவருடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்தவர்கள். Jesus' cousin John's mother was there. இயேசுப்பாவனுடைய கசின், அதாவது அவருடைய பெரியப்பா சித்தப்பா மகன் There was யோவான், அவருடைய அம்மா அங்க இருந்தார். There was an old lady called prophet Anna. She was there. அங்க ஒரு தீர்க்கதரிசி அன்னாள் என்ப ஒரு வயதான சகோதரி அங்க இருந்தாங்க. Now, these 5 things I want you to remember. இந்த 5 காரியத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். What are the 5 things? என்னென்ன? Mary, மேரி, Joseph, ஜோசப், shepherds, மேய்ப்பர்கள், wise men, அந்த வானசாஸ்திரிகள், and women. அப்புறம் பெண்கள். Okay. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புரிஞ்சுதா? புரியுதான்னு எல்லாம் கேட்டீங்க. மண்டையில ஏறிச்சான்னு கேளுங்க. Okay, over the 5 men, what are the 5 characters? 5 நபர்களை Mary, சொல்லுங்க. மேரி, Joseph, shepherds, மேய்ப்பர்கள், wise men, and wise women. Now, the first one, Mary. முதலாவது மேரி அவர்களை குறித்து பார்ப்போம். Mary was a teenager. அவர்கள் வாலிப வயதில் இருந்தாங்க. She was probably 17 or 18. That's what the scholars say. அதாவது வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் 17 அல்லது 18 One day, வயது தான் angel came to Mary and said, ஒரு நாள் அந்த தேவதூதன் மேரியிடம் வந்து, Mary, you are highly favored. நீ மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்கிறார். You will bring forth the Savior to this world. இந்த உலகத்தினுடைய இரட்சகரை உன்னுடைய வயிற்றில் தான் பிறக்க போறார் என்று சொல்றார். Mary was not even educated. அந்த சமயத்துல மேரி அவ்வளவு நன்றாய் In படித்திருக்க கூட இல்ல. those days, Mary and women cannot even go inside the synagogue and worship. அந்த நாட்களிலே மேரியும் மற்ற எந்த பெண்களும் கூட தேவ ஆலயத்திற்குள்ளே போய் ஆண்டவரை தொழுது கொள்ள And முடியாது. in those days, it was challenging for women to even study and go to church and worship God. அந்த நாட்களிலே சபைக்கு போய் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு கூட பெண்களுக்கு அங்க எந்த அங்கீகாரமும் கிடையாது. But one thing Mary did. ஆனா ஒரு காரியம் மேரி The செஞ்சாங்க. Bible says வேதம் சொல்லுகிறது, in Luke chapter 2 verse 19, லூக்கா 2:19 வசனத்திலே, Mary treasured all the things in her heart அவருடைய இருதயத்திலே எல்லா ரகசியங்களையும் வைத்திருந்தார். and often pondered the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவர் அதிகம் தேடினார்கள். What a beautiful picture of Mary. மேரி குறித்தான எவ்வளவு அழகான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் பாருங்க. If this is what we're going to learn from the life of Mary. இதுதான் மேரியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. If I want God to use me and choose me, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்பினால், I need to be a man and woman of God who ponder the word of God. தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்கிற வேதத்தில் இருக்கிறதான அந்த சகோதரர்களும் சகோதரிகளும் போல நாம் இருக்க வேண்டும். How many of you want God to use you? ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? How many of you want God to bless you? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் Yes, விரும்புகிறீங்க? but it requires our responsibility. ஆனால் நம்முடைய அந்த பொறுப்பும் அங்கே இருக்கிறது. So Mary was a teenager. மேரிக்கு வாலிப வயது தான். She could have said, angel, sorry, wrong number. ஒருவேளை சொல்லிக்கலாம், ஏஞ்சல் நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாம், I didn't even go to school. நான் பள்ளிக்கூடத்துக்கு கூட I didn't go to university. நான் எந்த பல்கலைக்கழகத்துக்கும் Your போகவில்லை. religion doesn't allow women to come inside the synagogue. உங்களுடைய மதம் என்னை தேவ ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க விடவில்லை. Sorry, wrong number. நீங்கள் பேசுவது தவறான ஒரு But நபரிடம். Mary did not do that. ஆனால் மேரி அதை அவர்கள் செய்ய. Mary took the word of God and pondered. மேரி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இருதயத்திலே வைத்துக் கொண்டார். Put your hand on your heart and say this after me. எல்லாரும் உங்களுடைய இருதயத்திலே உங்களுடைய கரங்களை கையை வைத்து If I சொல்லுங்க, want God to choose me and use me, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்பினால், சொல்லுங்க, if I want God to choose me and ஆண்டவர் use என்னை me, தெரிந்து கொண்டு பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால், I need to be a man
of the word. வேதத்தின்படி நடக்கிற மனிதனையோ மனுஷியை போலவோ தான் இருக்க வேண்டும். Amen. ஆமென். What does that mean to be a man of the word? வேதத்தை கடைபிடிக்கிறதான ஒரு மனுஷன் எப்படி That means the Bible says you have to meditate this word. அதான் அந்த வேதம் சொல்கிறது, இந்த வேதத்தை தியானம் செய்ய வேண்டும். Lot of people have Bible in their homes. நிறைய பேர் அவருடைய வீடுகளிலே இந்த வேதாகமத்தை வைத்திருக்கிறீர்கள். பட் அது மேல நல்ல தூசிலாம் தொட்டு இருக்கும் எல்லாத்துலயும். ஆனால் அது தூசி படிந்திருக்கும். அந்த கிறிஸ்மஸ் அப்ப இந்த ஆயுத பூஜை அப்ப க்ளீன் பண்ணுவீங்க, ஞாபகம் இருக்கா? அப்பதான் எல்லாம் தட்டினா எல்லாம் அப்படியே இந்த வேதத்தை உபயோகப்படுத்தாமல் தூசி தட்டி ஏதோ ஒரு சில நேரங்களில் தான் எடுக்கிறீர்கள். அல்லது பேய் படம் பார்த்துட்டு பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தலகாணிக்கு பக்கத்தில் வச்சுக்கிறது. ஆஃப்டர் வாட்சிங் ஸ்கேரி மூவி ஒரு பயந்தமான திகில் படம் பார்த்து விட்டு பயந்து போய் வேதத்தை பக்கத்தில் வைத்துக் கொள்வது. This is God in word. கர்த்தர் வார்த்தையாக வெளிப்படுகிறார். What is this Bible means? வேதம் என்ன சொல்கிறது? Bible is not a religious book. இது மத சம்பந்தமான புத்தகம் அல்ல. It's not only for the Christians. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமான புத்தகம் அல்ல. This, how many of you have Bible in your homes? எத்தனை பேர் உங்கள் வீடுகளில் வேதத்தை வைத்திருக்கிறீர்கள்? Now lift up your Bibles. If you don't have Bibles, or if you have Bibles at home, lift up your hand, and say, this is God in word. இது தேவன் வார்த்தையாய் வெளிப்படுத்தின புத்தகம். So when you read this word, இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும், you are not reading religion. மதத்தை நீங்கள் வாசிக்கவில்லை. You are reading about God and about his thoughts over our life. ஆண்டவராகிய தேவனை குறித்தும் அவர் நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ள தான் வாசிக்கிறோம். What is the story we can learn from Mary? மேரியின் இடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன? Mary treasured the word of God. தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்திலே பொக்கிஷம் போல வைத்து பாதுகாத்தார். She didn't doubt it. அதை குறித்து அவள் சந்தேகப்படவில்லை. Today God speaks to you. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே பேசுறார். He says to you, I will bring healing into your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு சுகத்தை I கட்டளையிட will போகிறார். take your darkness into light. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அந்தகாரத்தையும் மாற்றி I வெளிச்சத்தை will தர give you a போகிறார். new way. I will create a new beginning in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை தர போகிறேன். The old is gone, new is coming. பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, புதியவை வந்து கொண்டிருக்கிறது. Trust me, I will bring life to you. என்னை நம்பு, நான் உனக்கு ஜீவனை தருவேன் என்று சொல்லுவார். What your responsibility, my responsibility? உங்களுடைய பொறுப்பு என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன? You take the word and treasure it. இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை, வசனங்களை பொக்கிஷம் போல நம்முடைய We இருதயத்திலே Indians, ஏற்றுக்கொள்வதுதான். treasure means we need to do like this, kissing. No. ட்ரெஷர் என்று சொன்னால் இப்படி முத்தம் கொடுத்து அதுக்கு மரியாதை கொடுப்பது அல்ல. நம்ம ஆளுங்கெல்லாம் சாமிக்கு ஃப்ளையிங் கூஸ் கொடுக்கறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். அது மாதிரி கொடுக்கக்கூடாது. சாமிக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ட்ரெஷர் படிக்கணும். அதை ஒவ்வொரு நாளும் we have to meditate on it. ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசித்து அதை தியானம் பண்ண வேண்டும். Second character is Joseph. இரண்டாவது நபர் யோசேப்பு. Joseph and Mary, they were engaged. They were about to get married. யோசேப்பும் மரியாளும் திருமணம் ஆவதற்காக அவர்கள் But நிச்சயிக்கப்பட்டிருந்தார்கள். suddenly the angel said to Mary, you will give birth to your son. ஆனால் இடையிலே திடீரென்று அந்த தேவதூதன் வந்து மரியாளை பார்த்து, நீ ஒரு குமாரனை பிறப்பிக்க போகிறாய். Mary said, I've never got married. நான் இன்னும் திருமணமே ஆகவில்லையே. I did not have any relationship. என்னுடைய கணவரோடு எனக்கு எந்த How உறவும் this is இல்லையே. going to happen? இது எப்படி ஆகுமோ? So Joseph could not understand this. ஆனால் யோசேப்புக்கு இன்னும் அது தெரிந்து கொள்ளவில்லை. Joseph, he said, oh my goodness, now my wife that I'm going to marry is already pregnant without me. ஐயோ, நிச்சயம்தான் பண்ணப்பட்டது. ஆனால் என்னுடைய மனைவியாகிய மேரி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பதாகவே இப்படி கர்ப்பிணி ஆகிவிட்டார்களே என்று யோசித்தார். This is unimaginable. இது புத்திக்கு மேல அது கற்பனை பண்ண முடியாது. Imagine you are getting married. நீங்க கல்யாணம் பண்ணுகிறீர்கள். But your girl that you are getting married comes and says, I'm pregnant. ஆனால் கல்யாணம் பண்ண போகிற அந்த மகள் வந்து நான் இப்பொழுது கர்ப்பிணியா இருக்கிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? Will you believe that? அதை நம்புவீர்களா? Will you have a problem to accept that? அந்த சூழ்நிலையிலே அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்வீர்களா? But the Bible says, வேதம் சொல்லுகிறது, Matthew chapter 1 verse 24 and 25. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24 25 When வசனங்களிலே Joseph woke up from his dream, யோசேப்பு தன்னுடைய நித்திரை தெளிந்த பிறகு he did all that angel of the Lord instructed him. அந்த கனவிலே அந்த ட்ரீம்ல
அந்த தேவனாகிய கர்த்தர் அவருக்கு என்னென்ன செய்யும் என்று Because அந்த Joseph- ஏஞ்சல் மூலமாக தேவதூதர் மூலமாக Because அறிவித்து Joseph விட்டார். said, I am not going to take Mary in my life. நான் இனி மேரி நான் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. See, he wants to secretly put away Mary. ரகசியமாக அந்த மேரியை தள்ளிவிடலாம் என்று சொல்லி அவர் யோசனையா இருந்தார். But what happened when God spoke to Joseph? ஆனால் யோசேப்பிடத்தில் தேவனாகிய கர்த்தர் பேசும் பொழுது என்ன ஆனது? This is the key principle. இதுதான் முக்கியமான வாழ்க்கையில If I கிடைக்கக்கூடிய want ஒரு God காரியம். to choose me and use me, நான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். I need to work together with God. ஆண்டவரோடு சேர்ந்து இணைந்து நாம் வேலை செய்ய வேண்டும். Amen. ஆமென். Imagine if Joseph did not work together. ஒருவேளை யோசேப்பு அந்த அந்த தேவதூதர் பேசுறதை Imagine நிராகரித்தார். Joseph said, oh no, angel, no, sorry. தேவதூதரே மன்னித்துக் கொள்ளுங்கள், My என்னால் wife ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் Is என்னுடைய already pregnant without me. கல்யாணம் பண்ண போகிற என்னுடைய மனைவி என்ன What இல்லாமலே people கர்ப்பிணியாகி going to விட்டாள். think? மக்களை என்ன செய்ய What போறாங்க, other சொல்லப் போறாங்க. cultures going to think? மற்ற கலாச்சாரங்களை எங்களை குறித்து என்ன சொல்ல All போறாங்க? ududa Sami, I don't want. எனக்கு தேவையில்லை But Joseph did not do that. என்று அவர் சொல்லவே இல்லை. What did Joseph do? யோசேப்பு என்ன செய்தார்? He worked together with God. ஆண்டவரோடு இசைந்து இந்த காரியத்திலே வேலை செய்தார். Now some of you here, இங்க இருக்கிற சிலர் you need to start working together with God. ஆண்டவராகிய இயேசுவோடு நீங்கள் இணைந்து வேலைகளை செய்ய If வேண்டும். God wants to produce Jesus in your life, ஒருவேளை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை உங்களுக்கு கொடுக்க it's not a வேண்டும் magic. என்றால் இது ஒரு கற்பனை அல்ல. you have to work together with Him. ஆண்டவரோடு கூட நீங்கள் இணைந்து வேலை செய்ய வேண்டும். You cannot worship the idols and worship Jesus at the same time. நீங்கள் விக்கிரகங்களையும் அதே நேரத்தில் இயேசுவையும் நீங்கள் ஆராய்ந்து தொழுது கொள்ள முடியாது. My grandfather was a Hindu temple priest. என்னுடைய தாத்தா ஒரு இந்து கோயில்ல பூசாரியா இருந்தார். Her daddy. என்னுடைய தகப்பனார் Her daddy's name was Bala Subramaniam. என்னுடைய தகப்பனாருடைய பெயர் பாலசுப்ரமணியம். Her dad's dad was Sundram Iyengar in Mylapore. எங்க அப்பாவோட அப்பா பேர் சுந்தரம் ஐயர். In Mylapore. They were all temple priests. எல்லாருமே இந்த கோயில்ல போய் விசேஷ பூசைகளை செய்கிறவர்கள். Ding dong bell, pussy's in the well. Amma. So one day they encountered Jesus. ஒரு நாள் கர்த்தர் அவர்களை சந்தித்தார். But my grandfather was even tried to be killed by his parents. ஆனால் அந்த பின்னணியிலிருந்து வந்ததினால என்னுடைய தகப்பனாரை அவருடைய பெற்றோர்கள் சொந்தக்காரர்கள்லாம் கொன்று விட வேண்டும் என்றே நினைத்தார்கள். But he didn't die. ஆனால் அவர் He சாகவில்லை. stood firm for Jesus. ஆண்டவராகிய இயேசுவுக்காக அவர் தைரியமாய் நின்றார். Today his great grandchildren are following the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால் அவருடைய பேர பிள்ளைகள் இன்னும் கொள்ளு பேரங்க இவங்க எல்லாம் ஆண்டவரை பின்பற்றி Like கொண்டிருக்கிறார்கள். Isaac, for example, the only grandson. என்னுடைய ஒரே பேரன் ஐசக், அது அடிக்கடி நான் சொல்லுவேன். ஐசக் ஆண்டவரை பின்பற்றுகிறார். And he is following Jesus. இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மகன். So if Jesus wants to be born in your life, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிறக்க வேண்டும் என்றால் what do you need to do? அவர் நம்ம என்ன செய்யணும்? Like Mary, you need to ponder the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை அந்த மேரி அம்மா போல நம்முடைய இருதயத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும். Like Joseph, you need to work together with God. அந்த யோசேப்பை போல ஆண்டவரோடு இணைந்து நாம் அந்த வேலைகளை Maybe செய்யணும். God will say to you today, go home, take out all the idols in your home. நீங்க ஒருவேளை வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் உங்களிடத்துல பேசி உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா விக்கிரங்களையும் எடுத்து போடு என்று சொன்னால் You can't have darkness and light. கர்த்தர் உங்களை அந்தகாரத்திலிருந்து You need to work வெளிச்சத்துக்கு together. அழைக்கிறார். நீங்க ஆண்டவரோடு இணைந்து இந்த வேலையை செய்ய வேண்டும். The third one, மூன்றாவது நபர் shepherds. மேய்ப்பர்கள். In those days and even now, shepherds are the outcast people. அந்த மேய்ப்பர்களை அந்த நாட்களிலும் சரி இப்பொழுதும் சரி அவர்களை கொஞ்சம் தள்ளி வைத்து தான் ஒரு ஜாதி பிரித்து வைப்பது போல தான் வைத்திருந்தார்கள். You understand? புரிந்து கொண்டீர்களா? If I take 10 goats and go in the streets, they will think, poor Charles, ஆடு மேய்க்கிறார். நான் ஒரு 10 ஆடுகளை கூட்டிக் கொண்டு தெருவில் நடந்து போனால் பாவம் அந்த சார்லஸ் ஆடு மேய்க்கிறார் என்று சொல்வார்கள். Yes or no? If I take a dog and walk, wow, எவ்வளவு பணக்காரன். இதே ஒரு நல்ல நாயை கூட்டிக் கொண்டு வாக்கிங் போனா அந்த ஆட்டுக்கறியை தின்னுட்டு ஜீரணமாகாம நாயை தூக்கின்னு போறான், அவனுக்கு மரியாதை. ஆட்டுக்கறியை வளர்க்குறவனுக்கு ஆடு தின்னுறது கூட பணம் இல்லை. அவனை பார்த்து ஜனம் என்ன சொல்லுது? பாவம். அந்த காலத்துலையும் அப்படிதான். You understand the point? Shepherds, they were stinky people.
மேய்ப்பர்கள் இடத்துல ஒரு விதமான ஒரு வாடை வரும், ஒரு ஸ்மெல் வரும். And they lived among the flocks. ஏனென்றால் அந்த மந்தைகளோடயே அவர்கள் வாழ்வதால். If you come to our campus, just as you enter, you will see one tata and party having 20 sheep and goats in front of our campus. அவங்களுடைய வீட்டுக்குள்ளே நம்ம நுழையும் போது பார்க்கலாம் நிறைய ஆடுகளை ஒரு தாத்தாவும் பாட்டியும் மேய்த்து கொண்டிருப்பதை. That tata is always in a trouser, you know. அவர் எப்பவுமே இப்படி தான் ட்ரவுசரில் இருப்பார். I've never seen him in proper pant and shirt. அவர் நல்ல ஒழுங்கான ஒரு பேண்ட்டையோ ஒரு சட்டையோ அவர் போட்டு நான் Night time he sleeps next to the goats. அவர் அந்த ஆடுகளோடயே இருக்கிறபடினால ஒரு விதமான ஒரு one goat has a pillow, another goat for his legs. He sleeps among the goats. அந்த கோட் அதாவது அந்த ஆடுகள் மேலேயே படுத்துக் கொள்கிறார், ஒரு காலை இன்னொரு ஆடு மேலே வைத்துக் கொள்கிறார். But the angel came to the shepherds. ஆனால் அந்த தேவதூதர்கள் அந்த மேய்ப்பர்களை தேடி தான் Luke வந்தார்கள். chapter 2 verse 20 says. லூக்கா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். When the angel came and told, they were filled with joy. அந்த தேவதூதன் அவரிடத்தில் வந்து சொன்னபோது அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். They didn't say, "Oh angel, I am a shepherd. தேவதூதரே நான் சாதாரண ஒரு மேய்ப்பன், நான் ஒரு நாற்றம் பிடித்தவன்." Have you ever done like this? I'm stinky. நான் நாற்றம் அடிக்கிறேன். குளிச்சே 4 நாள் ஆகுது. Why are you telling me about somebody who was born in Judah? அந்த யூதேய தேசத்திலே இந்த பெத்லகேமிலே பிறந்திருக்கிற யாரோ ஒருவரை பற்றி எங்களிடத்தில் வந்து ஏன் சொல்லுகிறீர்கள் என்று அவர்கள் கேட்கவில்லை. அது அப்படி They சொல்லவில்லை. didn't live in excuses. அவர்கள் எந்த விதமான சாக்கு போக்கு சொல்லவில்லை. This is the key principle. அதுதான் முக்கியமான ஒரு காரியம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது. I want God to choose me and use me. ஆண்டவராகிய தேவன் என்னை தெரிந்து கொண்டு பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். I need to celebrate God every day in my life. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவை நாம் கொண்டாட வேண்டும். What is celebrating God means? ஆண்டவரை கொண்டாட வேண்டும் என்றால் என்ன? The Bible talks about joy of the Lord. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சந்தோஷம். The shepherds could have said, "ஐயா என்ன போய் ஏன் கூப்பிடுறீங்க? Why are you calling me? என்ன ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம். King is born, but I am here. Why? No. ராஜா பிறந்திருக்கிறார், ஆனால் நான் இங்கே இருக்கிறேன். Maybe some of you are saying that. நீங்கள் கூட ஒரு சிலர் அதை I am from a broken family. நான் ஒரு உடைந்த My குடும்பத்தில் family is already broken. என்னுடைய குடும்பம் ஏற்கனவே My உடைந்து husband is drinking. என்னுடைய கணவர் குடிக்கிறார். He already left me. என்னை விட்டு பிரிந்தும் போய் There is so many problems in my life. என்னுடைய வாழ்க்கையில அநேக My life looks so stinky. என்னுடைய வாழ்க்கையே ஒரு நாற்றம் எடுத்த வாழ்க்கை போல Don't worry. When Jesus come into your life, கவலைப்படாதீர்கள். இயேசு உங்களுடைய He வாழ்க்கையில் turns வரும்போது sorrow into gladness, எல்லா விதமான துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் tears மாற்றுவார். into joy, எல்லா பயத்தையும் அவர் darkness சந்தோஷமாய் into light. மாற்றுவார். எல்லா அந்தகாரத்தையும் வெளிச்சத்திலே நடத்துவார். What is your responsibility? உங்களுடைய பொறுப்பு என்ன? You choose to celebrate God. நீங்கள் ஆண்டவரை கொண்டாடுவதற்கு தெரிந்து கொள்ளுங்கள். What is the third principle? மூணாவது காரியம் என்ன? If I want God to use me and choose me, ஆண்டவர் என்னை பிரயோஜனப்படுத்தணும், உபயோகப்படுத்தணும், I need ஆசீர்வதிக்கணும்னு to நினைச்சா celebrate God every day. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் கொண்டாட வேண்டும். Amen. Amen. What did we learn from Mary? What did we learn from Mary? மேரி மூலமா என்ன கற்றுக்கொண்டோம்? We need to ponder the word of God. தேவனுடைய வார்த்தையை வாஞ்சித்து அதை இருதயத்தில் வைத்துக் கொண்டார். What did we learn from Joseph? யோசேப்பிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம்? We need to work together with God. ஆண்டவரோடு இணைந்து நாம் வேலைகளை செய்ய வேண்டும். What did we learn from shepherds? அந்த மேய்ப்பர்களை குறித்து நாம் என்ன We need to கற்றுக்கொண்டோம்? celebrate God every day. எல்லா நாளும் ஆண்டவராகிய இயேசுவை நாம் கொண்டாட வேண்டும். For Christians, கிறிஸ்தவர்களுக்கு Christmas is not the only day Jesus was born. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் இயேசப்பா பிறந்தாங்க, அந்த ஒரு நாள் For மாத்திரம் அல்ல. Christians, every day is a Christmas. கிறிஸ்தவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான். Yes or no? Hallelujah. Every day is a Christmas. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான். So next tomorrow you can look at somebody and still say happy Christmas. நாளைக்கு கூட எந்திரிச்சு நீங்க யாரையா Why? பார்த்தா தைரியமா சொல்லலாம் happy Because Christmas. Christ is living in you. ஏனென்றால் கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வாழ்கிறார். Number 4. நான்காவது, What is the fourth character in the Bible? நான்காவது கேரக்டர் Wise men. நபர். There were some wise men. The Bible doesn't say 3, but there were group of wise men. வேதத்திலே 3 வானசாஸ்திரிகள் என்று இல்ல, ஒரு குழுவாக ஒரு குரூப்பாக அவர்கள் வந்தார்கள். They came to give gifts to Jesus. அவர்கள் இயேசுவுக்கு வெகுமதிகளை கொண்டு வந்தார்கள். And they brought gold. அவர்கள் என்ன சொல்லப்பட்டார்கள்? They brought gold. கோல்ட், அந்த தங்கத்தை கொண்டு They brought வந்தார்கள். frankincense. வெள்ளை போலத்தை And they brought myrrh.
And these are 3 gifts they brought. 3 வெகுமதிகளை கொண்டு வந்தார்கள். But it doesn't matter what gifts it is. We don't need to go there. They have spiritual meaning to it, but I'm not going to go into that. அதில் ஆவிக்குரிய அர்த்தங்களும் உண்டு, ஆனால் அதை குறித்து நான் But this is the beautiful part about the wise men. ஆனால் இதுதான் அவருடைய வானசாஸ்திரி When, குறித்து சொல்ல when, வேண்டும் angel அழகான ஒரு when பாட்டு. the angel of God came to this wise men, இந்த வானசாஸ்திரிகளிடத்தில் அந்த தேவதூதர் வந்தபோது they didn't say, I'm already wise. நான் ஏற்கனவே ரொம்ப I have everything I need. எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு. I have my gold, I have my chariots, I have my horses and camels. எனக்கு என்ன தனி உலகம் இருக்கு, நல்ல மாளிகை இருக்குது, நல்ல If a king ஒட்டகங்கள் is இருக்கு. born in Bethlehem or in Judah, it doesn't matter. பெத்லகேமிலே ஜூதாவிலே அந்த ஒரு ராஜா பிறந்தார். I am already doing well. நான் ஏற்கனவே நன்றாக தான் இருக்கிறேன். They didn't do that. அதை அவர்கள் You செய்யவில்லை. know what did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They dedicated their gifts and talents to God. அவர்களுடைய எல்லா வெகுமதிகளையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பதாக அவர்கள் அர்ப்பணித்தார்கள். This is the 4th principle. அதான் 4வது கொள்கை. If I want God to use me and choose me, ஆண்டவர் என்னை பிரயோஜனப்படுத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் I need to dedicate my gifts and talents to God. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க எல்லா வெகுமதிகளையும் தாளந்துகளையும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க Everybody வேண்டும். here is gifted. You know that? இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு தாளந்துகளை உள்ளவர்களாக தான் இருக்கிறீர்கள். Maybe you think I am not gifted like this. நான் மற்றவர்களை போல நான் ஆசீர்வதிக்கப்பட்டு தாளந்துகளை பெற்றவளாக இல்லை. I used to be little jealous of my wife. I used to be. நான் என்னுடைய மனைவி குறித்து கொஞ்சம் பொறாமை உள்ளவளாக தான் She sings beautifully. ஏனென்றால் என் மனைவி அழகாக பாடுவார்கள். I don't sing. நான் அவ்வளவு நன்றாய் பாட மாட்டேன். I make joyful noise. நான் சத்தமாய் ஆண்டவரை துதிப்பேன், பாடுவேன். I sing in the bathroom. நான் அந்த பாத்ரூம்ல குளிக்கும்போது நன்றாய் Any பாடுவேன். bathroom singers here? யாராவது பாத்ரூம்ல குளிக்கும்போது பாடுகிறவர்கள் இருக்கிறீங்களா? I am a bathroom singer. நான் அந்த பாத்ரூம்ல ரொம்ப நல்லா பாடுவேன். So one day I was thinking, my goodness, if I have the gift like hers. நான் என்னுடைய மனைவி போல நல்ல தாளத்தை பெற்றிருந்தால் எவ்வளவு அழகா இருக்கும் என்று And I used to நினைப்பேன். complain. நான் இதை குறித்து சொல்லுவதும் உண்டு. One day Jesus spoke to me. ஒரு நாள் ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், I did not give you the same gift, but I have given you other gift. ஒருவேளை உன் மனைவியை போல பாடுவதற்கு நான் உனக்கு வரத்தை கொடுத்தாலும் I have உனக்கு given வேற விதமான வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறேன் I என்று have ஆண்டவர் given சொன்னார். you the gift of encouraging people. மற்ற ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிற ஒரு வரத்தை தாளந்தை this நான் கொடுத்திருக்கிறேன். இந்த வரத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கொள். So now I use that gift. இப்பொழுது நான் அதை பிரயோஜனப்படுத்தி I dedicated my gift to the Lord. என்னுடைய எல்லா விதமான தாளந்துகளையும் So ஆண்டவருக்கு நான் people அர்ப்பணித்து now, விட்டேன். for His glory, they call me into different countries and say, come, share what God is doing in your இப்போ life. அநேக தேசங்களிலிருந்து எனக்கு அழைப்பு விடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். வந்து எங்களோட பேசி உங்களுடைய வார்த்தைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று What சொல்லுவார்கள். did the wise men do? அந்த ஞான சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க? Say this after me. நான் சொல்லுவதற்கு பின்னால் சொல்லுங்க. If I want God to choose me and use me, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார், I need to dedicate my time, my gifts and talents to the Lord. நான் என்னுடைய நேரத்தையும் என்னுடைய தாளந்துகளையும் எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்க வேண்டும். Sometimes we say we don't have any gifts because we are comparing other people's gifts. நாம் மற்றவர்களை பார்த்து அவர்களை போல் நாம் இல்லை என்கிற எண்ணத்தோடு எனக்கும் ஒரு விதமான வரமும் இல்லை என்று சொல்லலாம். We look at the curly hair and we don't have curly hair. We say, oh, I don't have curly hair. சிலருக்கு நல்ல சுருட்ட முடி இருக்கும், சுருட்ட முடி இல்லாதவர்கள் அவர்களை போல எனக்கு இல்லையே என்று சொல்லுவார்கள். Thank God you have hair. இவங்களுக்கு முடி இருக்குது, அதுக்கு நன்றி சொல்லலாம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You know, sometimes we say, oh, if I'm white, I will be better. நான் நல்ல வெள்ளையா இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே. Then you buy half a kilo Fair and Lovely and put it on your face. முகத்துல 1/2 கிலோ ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி பூசினா No need. பிரயோஜனம் இல்லை. Nothing. You are how God created. ஆண்டவர் உங்களை எப்படி சிருஷ்டித்தாரோ அப்படிதான் Look at someone and say, God never made a mistake when He created you. அருகாமையில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை உண்டாக்குனதிலே தவறு செய்யவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லு, என்ன பார்க்குறிய அங்கே பார்த்து சொல்லு. உன்னை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது எந்த தவறுமே பண்ணல. He made it beautiful. அவர் எல்லாம் அழகா செஞ்சார். God created you beautiful. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை அழகாக உண்டாக்கி இருக்கிறார். சொல்லுங்க. Brother Sunil is telling Sister Muriel, God created you beautiful. They've been married for 36 years. 36 வருஷமாய் திருமணமான தம்பதிகள்
டாக்டர் சுனிலும் அவருடைய மனைவி இங்க For இருக்கிறாங்க. every single day he is telling, God created you beautiful. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவி பார்த்து Me அவர் and my சொல்லுகிறார். wife are married for 14 years. நானும் என்னுடைய மனைவியும் 14 Caleb and ஆண்டுகளாக Nancy are married for how long? 2 years. Every Nancy- day, every Nancy- second he is telling. Where is Caleb? ஆன்சிக்கு 2 வருஷம் ஆச்சு. Yes. தன்னுடைய கணவர் அவர்களை பார்த்து Amen. சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. God created everyone in his image. அவருடைய சாயலே நம்ம ஒவ்வொருவரையும் உண்டாக்கி இருக்கிறார். So what is the beautiful principle we learn from this wise men? இந்த நல்ல அந்த வானசாஸ்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு அழகான காரியம் என்ன? I need to dedicate my time, my gifts to the Lord. என்னுடைய நேரத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க எல்லா தாளந்துகளையும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். Amen. ஆமென். Don't say ஐயோ நான் ஒன்றும் இல்லாண்டவர். சில பேர் அப்படிதான் அந்த ஒப்பாரி வைக்கிறதுல மன்னர்கள், ப்ரொஃபஷனல் பெகர்ஸ் நம்ம ஆளுங்க தான். அப்பா அம்மா தாயே அது மாதிரி இல்லை. I have dedicated my gift, my time unto the Lord. என்னுடைய நேரத்தையும் என்னுடைய எல்லா விதமான தாளந்துகளையும் அவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன். The last one. கடைசியாக What are the 4 one? 4 என்ன பார்த்தோம்? Mary. மேரி What did she do? இருதயத்திலே She meditated the word of God. Joseph, யோசேப்பு he worked ஆண்டவரோடு together. இணைந்து வேலை செய்தார். And the third one, shepherds. What did they do? They celebrated God. Number 4, wise men. What did they do? They dedicated their gifts and talents. And there were தாளந்துகளை அர்ப்பணித்தார்கள். other two women are there in the Bible. வேதத்திலே இன்னும் 2 ஸ்திரீகள் இருக்கிறாங்க. One was Jesus's aunt Elizabeth. இயேசுவினுடைய கசின், அதாவது சித்தப்பா அல்லது மாமா, அந்த பெரியம்மா அந்த முறையிலே வருகிறது. யோவானின் ஸ்நானகனுடைய அம்மா Elizabeth. அவளுடைய பெயர் And there was a very old lady. அந்த எலிசபெத்தும் அவருடைய கணவரும் மிக வயதானவர்கள். And there was another lady called Anna. இன்னொரு வயதான அம்மா இருக்காங்க, அவங்க பேர் அன்னா. She was almost, Bible says, 106 years old. வேதத்துல பார்த்தா அவளுக்கு 100 வயதுக்கு மேல ஆகிறது என்று சொல்கிறார். And she lived in the temple. அவர்கள் அந்த தேவாலயத்திலே வாழ்ந்தார்கள். One day angel of the Lord came to her. ஒரு நாள் தேவதூதர் அவளிடத்திலே வந்து, And the Bible says வேதம் சொல்லுகிறது, they embraced the word of God. தேவனுடைய வார்த்தையை அப்படியே அணைத்து கொண்டார்கள். They could have said, அவள் சொல்லி இருக்கலாம், you angel, you came so late. நீ இவ்வளோ தாமதமாய் வந்திருக்கிற. My husband died. என்னுடைய கணவர் I இறந்துட்டாரு. lived here without children. என்னுடைய பிள்ளைகள் I இல்ல. am poor. நான் மிகவும் I எளிமையானவன். have nobody. எனக்கு யாரும் Everybody இல்லை. rejected me. எல்லாரும் என்னை தள்ளி விட்டார்கள். They didn't do that. அது சொல்லல அந்த அம்மா. The Bible says வேதம் they சொல்லுகிறது, embraced the word of God. தேவனுடைய வார்த்தையை அப்படியே அணைத்து பிடித்து கொண்டார்கள். This is the most important principle. இதுதான் மிக முக்கியமான ஒன்று. If I want God to choose me and use me, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். I need to be free from bitterness. எல்லா கசப்புகளிலிருந்து நான் வெளியில வர வேண்டும். Lot of times we fall into bitterness. நிறைய நேரங்களில் நாம் மற்றவர்கள் மேல் கசந்து கொள்கிறோம். Sometimes bad things happens to good people. நல்ல மனிதர்களுக்கு சில வேதனையான சூழ்நிலைகள் நடப்பது தான் உண்டு. Sometimes good things happens to bad people. சில கெட்ட மனிதர்களுக்கு நல்ல காரியங்களும் நடக்கிறது. நல்ல இருந்த மனுஷன் பட்டுன்னு போயிடுறாரு. போக வேண்டிய மனுஷன் போகாமையே இழுந்து 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 கடற்கரையில் போய் உட்காந்துக்கிறார். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஆமாம், புரியுதுங்களா? ஏன் அது மாதிரி நடக்குது தெரியாது. நம்ம உடனே ஓகே, நான் சாமி என்னை கோவப்பட்டுருச்சு, அதனால தான் என்னை கொன்றுச்சு, அதனால தான் சாமிக்கு நான் சரியாக பூசை செய்யலை, அதனால தான் என் சாமி என்னை அடிச்சிருச்சு அப்படி நினைக்கக்கூடாது. தவறான காரியம். திஸ் 2 தாய்மார்கள் அவங்க சொல்லியிருக்கலாம். Those who bear with me, I am explaining little bit for those non-Tamil speaking. தமிழ் தெரிந்தவர்களுக்காக சில அவங்க சொல்லியிருக்கலாம், அந்த 2 அம்மாங்களும் சொல்லியிருக்கலாம், நீ ஏமா வந்த எங்கிட்ட வந்து, நானே வயசானவன், என் கணவனை தொலைச்சிட்டு இருக்கிறேன், என்னோடய வயசான கணவர் இங்கே இருக்கார், வாய் பேச முடியல அவர்னால, நீ வந்து எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிற, 84 வருஷமாக கோயிலே இருக்கிறேன், ஒரு நன்மையை நான் பார்த்ததில்லை அப்படின்னு கசப்போடு பேசியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? ஆண்டவர் வார்த்தை சொன்னவொன்னே அப்படியே ஆண்டோடைய வார்த்தையை பிடித்து கொண்டாங்க. இன்றைக்கி சில பேர் கசப்போடு உட்காந்துருக்கிறீங்க. ஆண்டோடைய உங்கள் இதயத்தில் வரணும்னா இந்த கிறிஸ்மஸ் நாளில் அந்த கசப்பை கொடுத்துடணும் ஆண்டவர்கிட்ட. Do you understand what I'm trying to say?
நான் சொல்லுறது உங்களுக்கு Some புரிகிறதா? of you are sitting with bitterness. சிலர் கசப்போடு இருதயத்தில் வைத்துக்கொண்டு Why? இருக்கிறீர்கள். My ஏன்? husband left me. என்னுடைய புருஷன் என்னை விட்டு Why? போயிட்டார். My husband mistreated me. என்னுடைய Why? புருஷன் My என்னை husband abused me. கொடுமைப்படுத்தினார், என்னை Why? கஷ்டப்படுத்தினார். My mother-in-law and father-in-law treated me so bad. என்னுடைய மாமனார் மாமியார் என்னை Why? மிகவும் கேவலமாக My close நடத்தினார்கள். friends rejected me. என்னுடைய நல்ல நண்பர்கள் என்னை விட்டு Why? My போய்விட்டார்கள். own children don't respect me. என்னுடைய சொந்த பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுப்பதில்லை. You may have all negative things in your life. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் உங்க மனதில் இருக்கும். But today, இன்றைக்கு if you give those bitterness to Jesus, இந்த எல்லா கசப்பையும் ஏசப்பாட்ட கொடுத்தீங்கன்னா Jesus will turn the bitterness into a sweet, prosperous life for you. ஆண்டவராகிய இயேசு இந்த கசப்பை மாற்றி உங்களுக்கு நல்ல இனிமையான ஒரு செழிப்பான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். But you have the choice. ஆனால் உங்களுக்கு தான் இதை நீங்கள் See, தெரிந்து all கொள்ள these வேண்டும். 5 characters, எப்பொழுது 5 காரியங்கள் 5 நபர்களை குறித்து நாம் they பார்த்தோம்னா அதை needed ஏற்றுக்கொள்ள வேண்டும். to work together to see Jesus come through in their life. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வருவதற்கு இவர்கள் எல்லாம் இணைந்து வேலை Mary செய்தார்கள். need to say, okay, I will listen to the word. மேரி அம்மா சொல்ல வேண்டியது இருக்கு, சரி நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். Joseph need to obey and work together with God. யோசேப்பு இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு இணைந்து வேலை Shepherds செய்தார்கள். need to celebrate what God is going to do in their அந்த life. மேய்ப்பர்கள் கர்த்தர் செய்கிற இந்த காரியங்களை குறித்து Wise அவர்கள் men கொண்டாடினார்கள். humbled themselves, dedicated their gifts and talents. அந்த வானசாஸ்திரிகள் வந்து தங்களை தாழ்த்தி அவருடைய எல்லா And வெகுமதிகளையும் these அங்கே old அர்ப்பணித்தார்கள். women had to give their bitterness so that they can receive Jesus in their heart. அந்த வயதானவர்களும் அந்த எல்லா கசப்பையும் எடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு அர்ப்பணித்தார்கள். Today, இன்றைக்கு we may not be shepherds, நாம் ஒருவேளை மேய்ப்பர்களா இல்லாமல் we may இருக்கலாம். not be Mary or Joseph, மேரியோ யோசேப்போ we போல may not be a wise man or a woman, ஒருவேளை அந்த வானசாஸ்திரிகளும் அந்த பெண்களும் போல நம்ம but இல்லாவிட்டாலும் we may be bitter, ஒருவேளை நமக்கு கசப்பு இருக்கும், we may be lonely, தனிமையை நம்ம we அனுபவிக்கும், may feel rejected, எல்லாத்தினாலும் நம்ம we புறக்கணிக்கப்பட்டிருக்கவே may என்று feel the நினைப்போம். pain, Sorry. we may feel the pain, அந்த இருதயத்தில் வலி இருக்கும். or we may have gifts and talents but put inside in our cupboard. நம்முடைய எல்லா தாளந்துகளையும் ஏதோ ஒரு இடையில ஒரு பாக்ஸில் வச்சு பூட்டி போட்டது If போல இருக்கும். Jesus has to be born in your hearts, ஆண்டவராகிய இயேசு நம்முடைய இருதயத்தில் பிறக்க வேண்டும் you என்றார். got to give those things to him. இது எல்லாவற்றையும் நம்ம விட வேண்டும். Now, I have one question for you. I'm almost done. ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். How many of you would love to receive Jesus in your hearts? எத்தனை பேருக்கு ஆண்டவராகிய இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறீர்கள்? Yes, I would love to ask you to stand up. தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து This எழுந்து Christmas நிற்கும்படியாக season is கேட்கிறேன். all about Jesus. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி மட்டுமே.